ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் வித்யாஸ்ரீ, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே. வயது ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க வேலூரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்திருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம் குறைவான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணையும் தன்னோடையே ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா என்னோடய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு எங்களால் முடிஞ்சளவு தான் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற மணமகனே வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி ஒரு வருடத்திலே இவங்களுடைய கணவர் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதிங்கிறதுனால வரக்கூடியவருக்கு வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை என்னோடய பாகத்தை நான் விட்டு எடுத்துகிட்டு அவரோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகன் ஃபேமிலி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோனும் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபுல்லையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லிட்டு யாராவது அமௌண்ட் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.